உங்களுக்கு ரொம்பவும் எளிதாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதை எப்படி சொன்னால் அதை உங்களுக்கு சேரும் என்பதை நான் புரிந்து கொண்டு நான் இந்த ரசமணி பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக ரசமணி என்பது பாதரசத்தால் கட்டப்படும் மணி. பாதரசம் என்பது நவபாஷணங்களில் அதுவும் ஒன்று. நவபாசனங்கள் கட்டும் பொழுது அது துணை மிக அவசியம். ஏன்னா நவபாஷணம் கட்டும் போது பாதரசத்தை சேர்த்து கட்டாமல் நவபாஷணம் கட்ட முடியாது. அதுபோல் இப்போ இந்த ரசமணி என்ற இந்த பாதரசத்தால் நமக்கு என்ன நன்மை என்பதை போல பாதரசத்தில் அறிவியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருடைய மருத்துவத்துக்கும் சரி, ஆங்கில மருத்துவத்துக்கும் சரி, தமிழ் மருத்துவத்துக்கும் சரி, ரசவாதத்துக்கும் சரி, ஆன்மீகத்துக்கும் சரி, எல்லாத்திற்குமே இந்த பாதரசம் பயன்படுது. ஏனென்றால் இந்த பாதரசத்தை நாம் எப்படி கையாள்வது, இந்த பாதரசத்தால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கிறதுனா பல நன்மைகள் இந்த பாதரசத்தில் உண்டு. ஏனென்றால் இந்த பாதரசத்தை நாம் எப்படி பயன்படுத்த முடியும், இந்த ஆன்மீகத்துக்கு எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாதரசத்தை நம்ம ஒரு மணியாக கட்டணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதரசம் இருக்கிறீங்களா, நல்லா பார்த்துங்க. இது பாதரசம். இந்த பாதரசத்தால் கட்டப்பட்டது. இது சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன், வெள்ளியை சேர்த்து ரசமணி கட்டுறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெள்ளியத்தையும் ரசத்தையும் சேர்த்து இணைச்சி கட்டிக்குவாங்க. பட் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பொதுவாக நம்ம ரசமணின்னு சொன்னால் நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அந்த வெள்ளியத்தோடு சேர்த்து ரசமணி சேர்ந்து, அதனால இந்த ரசமணி வெள்ளியத்தோடு சேர்த்து ரசமணி சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஒரு பொது கருத்து. ஆமா, அது ரசமணிக்கு சேர்த்துருக்கா இல்லையா? ஆமா, ரசமணி சேர்ந்துருக்கு. அது முழுக்க முழுக்க ரசமணின்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க பாதரசத்தை கொண்டு ரசத்தை கட்ட வேண்டும். அப்படி கட்டுற ரசமணி தான் உண்மையான ஒரிஜினல் முழு சக்தி உள்ள ரசமணி. சரிங்களா? அந்த ரசமணியை இப்போ நாம் எப்படி நம்ம கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த பாதரசத்தை நாம் எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த பாதரசத்தை நாம் கடையில் வாங்கி செய்கிறோமோ அல்லது லிங்கம் இல்லை வீரபாஷணத்தை நாம் அதை எடுத்து அதில் தயாரித்து செய்கிறோமோ, அது நம்மளோட விருப்பங்களை பொறுத்திருக்கு. அப்படி செய்யக்கூடிய பாதரசம் பல வகையில் நம்ம சுத்தம் பண்ணணும். சரிங்களா? அது பல வகையில் நம்ம அந்த பாதரசத்தை சுத்தம் செய்த பிறகுதான் இதை மணியாக நாம் கட்ட முற்பட வேண்டும். அப்போ நம்ம மணியாக கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ரசங்கள் நம்ம வீணாகும். ஏன்னா அது நிறைய கழிவெல்லாம் நிறைய இருக்கும், வங்கங்கள் நிறைய இருக்கும். இதெல்லாம் எடுக்கணும். வங்கங்கள்லாம் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். எடுத்த பிறகு இந்த ரசம் சுத்தமான ரசமாகும். இந்த சுத்தமான ரசமாகும் போது அதை திரண்டு கட்டி வரும்போது அதை எடுத்து நம்ம ஒரு விஷயம் நான் காட்டுறவங்களுக்கு, இது பாருங்க, இது பாதரசம். நல்லா பார்த்துங்க. இது திடமாக கட்டப்பட்ட பாதரசம். இது மணியா இருக்கு. இப்போ பாருங்க, இதை நாம தட்டையா செய்திருக்கோம். இந்த பாதரசம் பார்த்தீங்கன்னா, இது பாதரசம், திடமாகப்பட்ட பாதரசம். ஆனால் இது முழுமையாக இருக்காது. சரிங்களா? சரியா கட்டாத திடமாக்கப்பட்ட பாதரசம் தானங்கள். இது இன்னும் கட்டப்படவில்லை. இந்த பாதரசம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். நல்ல திடமாக நம்ம மூலிகையால் இது பண்ணி நம்ம என்ன பண்ணணும் கேட்டால், இந்த மாதிரி எந்த பக்கம் நம்ம இது பண்ணினாலும் போதும். இங்க பாரு, இது திடமாக உள்ள பாதரசம். பார்த்தீங்களா? இது பாதரசம் நம்ம திடமாக்கப்பட்டிருக்கு.
இந்த பாதரசம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில நாம் வந்துட்டு இதை வடிவமைச்சிக்கிறோமோ நம்ம அந்த மாதிரி வடிவமைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம லிங்கம் மாதிரி பண்ணுறோம், இல்லை கலசம் மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம்னா இந்த பாதரசத்தை நம்ம கையினால் இதை வாடும். இந்த மாதிரி லிங்க வடிவிலே இல்லை வந்து கலச வடிவிலே நாம் வந்துட்டு இதை பயன்படுத்தி நாம் வந்துட்டு பூஜை அறையிலோ இல்லை ஏதோ நம்ம வந்து கழுத்தில் அல்லது ஏதாவது இடத்துல வந்து நாம் இந்த பாதரசத்தை நம்ம வைக்கிறோம். சரிங்களா? இது வந்து திடமாக்கப்பட்ட பாதரசம். இன்னும் இது முழுமையாக கட்டப்படவில்லை. இந்த பாதரசம் இன்னும் முழுமையாக கட்டப்படவில்லை. இப்போ இந்த பாதரசத்தை நம்ம முழுமையாக கட்டணும். நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பாதரசம் நம்ம முழுமையாக கட்டணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இங்க பாருங்க, இது வந்து முழுமையாக கட்டப்பட்ட பாதரசம். நல்லா கவனிச்சு, இது முழுமையாக இருக்கப்பட்டு கட்டப்பட்ட பாதரசம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதனால நம்ம அது மாதிரி கட்டுறோம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த கலசம் போல இருக்கக்கூடிய இந்த பாதரசத்தை நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி கோலி குண்டு மாதிரி நல்லா உருட்டிக்கணும். வட்டமா உருண்டைய உருட்டிக்கிட்டோமா, இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான என்ன சத்து நமக்கு வேண்டுமோ அதற்கு தேவையான மூலிகையை நல்லா மை மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா எப்படி மை மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். சரிங்களா? அந்த அரைச்சிக்கிட்டு இந்த பாதரசத்தை அந்த மை மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த மூலிகையை வந்துட்டு அந்த மூலிகைக்குள்ள இந்த உருட்டப்பட்ட பாதரசத்தை அந்த மூலிகையில வச்சு அதை கவசம் போடணும். அந்த கவசம் போட்டு அதை வந்து மிதப்புடம் போடணும். புரியுதுங்களா? இந்த மிதப்புடம் போட்டோம்னா மட்டும்தான் இந்த ரசமணி, இந்த பாதரசமான திடப்பட்ட பாதரசமானது மணியாக இந்த மாதிரி கட்டும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கட்டும். இதுதான் நல்லா இறுக்கி கட்டப்பட்ட ரசமணி. சரியா? இது வந்து இருக்கப்பட்ட ரசமணி, அதாவது மூலிகையை கொண்டு நல்ல திடமாக இருக்கப்பட்ட ரசமணியை தவிர அது கட்டப்பட்ட ரசமணி இல்லை. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நாம் எந்த மாதிரி வேணாலும் நாம் வந்து இதை வந்து நம்ம வடிவமாக வச்சுக்கலாம். ஒன்று லிங்க வடிவில் வடிவம் வச்சுக்கலாம், அல்லது வந்துட்டு கலச வடிவத்தை வடிவம் வச்சுக்கலாம். நமக்கு என்னென்ன மாதிரியான வேணுமோ அந்த மாதிரியான இந்த பாதரசத்தை வடிவமைச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இந்த பாதரசத்தை இந்த மாதிரி தேவையான நமக்கு என்ன மாதிரி தேவையோ, நமக்கு எது வந்து சௌகரியமாக இருக்கிறதோ அந்த மாதிரியான பாதரசத்தை இந்த மாதிரி வந்து பயன்படுத்தி நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இது பாதரசம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எதுக்காக பயன்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த பாதரசம் என்னன்னா, இந்த பாதரசத்தை நாம் வந்து நம்ம உடல்ல ஏதோ ஒரு இடத்துல படும்படி நாம் வந்து இந்த பாதரசத்தை, இந்த ரசமணியாகப்பட்டதை நாம் வந்து எடுத்துட்டோம்னா, இந்த பித்தம், வாதம், கபம் இந்த 3 நாடிகள்னா இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக விஷயத்துக்கு பித்தம், வாதம், கபம் இந்த 3 நாடிகளை சமநிலைப்படுத்தி நம் நினைவுக்கு, நம் உடலுக்கு தகுந்தது போல், நாம் எண்ணத்துக்கு தகுந்தது போல் இந்த நாடிகள் நம் எண்ணத்திற்கு மாறுகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதரசம் நம்ம நாடிகளை சரி செய்யுது. இப்போ நம்ம நாடி நமக்கு நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், நம் இந்த நாடி என்ன சொல்லும் கேட்டீங்கன்னா, வந்து நம்மளோட எண்ணத்துக்கு தகுந்தது போல் நம் நாடிகள் மாறிக்கொண்டிருக்கும். அப்போ நாம் வந்து ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறோம் பொழுது நமக்கு அந்த உடல் பலத்தை நம்ம இந்த பாதரசம் ஏற்படுத்தி. அப்போ நம்ம ஒரு யோக நிலைக்கு போகணும். இந்த யோக நிலைக்கு போகும்பொழுது நம்ம வந்துட்டு இந்த தியானம் செய்யும் போது நம்ம குண்டலி சக்தி நம்ம விழிப்படைஞ்சு நம்மளோட நினைவுக்கு கொண்டு வரணும் சொல்லும்போது இந்த பாதரசம் பெரும்பாலும் அனைத்து சித்தர்களுக்கும் இந்த பாதரசம் உதவி செய்திருக்கு.
நம் யோக நிலைக்கு, நம்மோட தியான நிலைக்கு சென்று போகும்போது தன்னோட விந்துவை இது விழிப்படைய செய்து நம்மோட சித்தியாக வைத்திருக்கிறது. குண்டலி சக்தி விழிப்படைய வைத்திருக்கிறது. சரிங்களா? இதோட சக்தியோட குண்டலி சக்தி விழிப்படைந்தால் எந்த இடத்துக்கும் எல்லை போய் அதே இடத்துக்கு கொண்டு வந்து நம்மை பாதுகாப்பாக வைத்துவிடும். இதற்கு அந்த அளவுக்கான சக்திகள் வந்து இந்த பாதரசத்துக்கு ரசமணிக்கு உண்டு. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நாம் இதை எதற்கெல்லாம் பயன்படுத்த முடியும்னா, இந்த பாதரசத்தை நாம் கட்டி கொண்டால் விந்துகள் கட்டும். சரிங்களா? இந்த நாம விந்து கட்டினால்தான் நம்மளோட குண்டலி சக்தியை நாம் விழிப்படையும். இது வந்து சித்தர்கள் மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் எல்லாமே வந்து இந்த ரசமணி வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? இது எல்லாருக்குமே பயனாகும். சம்சாரி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் பயனாகும், துறவி மார்க்கம் உள்ளவர்களும் பயனாகும், சன்னியாசி மார்க்கம் உள்ள எடுத்தவர்களும் பயனாகும். அனைவருக்குமே இந்த ரசமணி எல்லாருக்கே பயன்படும். ஏன்னா இதுல வந்து ஆன்மீகம் இருக்கு, அறிவியல், சரிங்களா, மருத்துவ குணமும் இந்த பாதரசத்தில் இருக்கு. இந்த பாதரசம் என்று சொல்லக்கூடிய ரசமணி இருக்கு. சரிங்களா? இது தவிர இது நாம வந்துட்டு இதை அணிவதனால் என்னென்ன நம் பலன்களை எதிர்க்கலாம். மனசூன்யங்கள், மனதில் இருக்கக்கூடிய சூன்யங்கள் வந்து விலகும். சரிங்களா? இது ரொம்ப கவனிக்கணும். மனதில் இருக்கக்கூடிய மனசூன்யம் விலகும். இதை ரொம்ப நாம கவனத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து ஒரு வழிபாட்டுக்கு போகிறோம். அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய என்ன இருக்கோ அதை வந்து நாம் வந்து ஒளிமுறையாக வந்து நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு வழிபாட்டுக்கு போகிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. அந்த மந்திரம் சரியா தவறா என்பதை இந்த ரசமணி என்பது நமக்கு தெளிவுபடுத்தும். ஏன்னா நமக்கு இந்த அறிவாற்றலை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பயம், பதட்டம், மனசூர்வு இதெல்லாம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணி நம்ம நாடிகளை வந்து சரி செய்து சமநிலைப்படுத்தும் பொழுது இது அனைத்துமே நமக்கு நம் உடலுக்கு தகுந்தது போல், நம் மனதிற்கு தகுந்தது போல் இது நம்மோட சக்திகளை திரும்ப கொண்டு வருவார். பல மடங்கு நம்மோட எண்ணங்கள் சிதறி கிடைப்பதை இந்த ரசமணி ஒருநிலைப்படுத்தக்கூடிய உதவிகளை செய்யும். இதுல அநேக நன்மைகள் உண்டு ரசமணியில. நீங்க வந்துட்டு இந்த ரசமணியை வந்துட்டு உண்மையான ரசமணி என்பதை அறிந்து நீங்கள் அதை வந்து நீங்க பயன்படுத்தினா நிறைய நன்மைகளை வந்து நம்ம அடைய முடியும். ஏன்னா ஒரு ரசமணியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதத்துல வந்து புறம்பட முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரசமணியை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரசமணி இப்போ நம்ம சில மூலிகை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எதுக்காக அவங்க கேட்கிறாங்க. இப்போ ஸ்தம்பன மணி இதை பாருங்க, இது ஸ்தம்பன மணி இல்லையா? இந்த ஸ்தம்பன மணி எதுக்கெல்லாம் புறம் போனான்னு கேட்டீங்கன்னா, நிறைய இந்த கருவமட்டை, கருநொச்சிலை, கருநெல்லி இந்த மாதிரி சில மூலிகைகள்லாம் வந்து வச்சு அது புறம்படும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்தம்பன மணி செய்யணும்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 50 குடமாவது நம்ம இடலாம். இந்த 50 குடம் விட்டால் தான் நம்ம கருநொச்சிலை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். சரிங்களா? சரி, ஒரு நிமிஷம். வணக்கம் வணக்கம். ஹலோ சார். சார், ரசமணி என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தரோட மலைவாழ நூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் இந்த ரசமணி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் தான் பயன்படுத்தி இருக்காங்க.
இந்த நீங்க ரசவாதம்ன்ற ஒரு ஒரு அறிவியல் சார்ந்த விஷயத்துக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பல சித்துக்களை செய்யக்கூடியது அறிவியல் சார்ந்து. சரிங்களா? இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, கவனம் பண்ணும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணி என்பது வந்து நமக்கு சித்தர்கள் ஒரு 2000, 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ரசமணியை பற்றி நம்ம அறிவியலை பத்தி நிறைய வந்து நமக்கு குடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம யோகம் செய்வதற்காக, நம்ம தியான சக்தியை, நம்மோட சிந்தனையை உருளைப்படுத்துவதற்காக இந்த ரசமணியை வந்து சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்க வந்துட்டு இந்த ரசமணியை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளணும். சித்தர்களோட மலைவாகன நூலை வந்து நீங்க எடுத்து நீங்க இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்களை அவங்க எப்படி கட்டியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான பொருட்களை வச்சு கட்டியிருக்காங்க, எந்தெந்த மூலிகையை வந்து இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, எவ்வளவு சுத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்க மலைவாழ் நூலில் போய் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இதுல போகராக இருக்கும், போகர் நூலாக இருக்கட்டும், அகத்தியர், திருமூலர், இந்த மாதிரி சட்டமுனிவரோட இந்த மாதிரியோட நிறைய நூல்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரசமணியை பத்தி நிறைய இருக்கு. ஏன்னா இந்த ரசமணி வந்து நம்மோட ஆற்றலுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மளோட ஆற்றலுக்கு இந்த ரசமணி அவ்வளவு முக்கியமானது. ஏன்னா நம்மளோட ஆற்றல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ரசமணி நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் வந்து ஒன்றுபட ஆரம்பிச்சு. நாம எந்த இலக்கத்தை நோக்கி நம்ம கவனிக்கிறோமோ அந்த இலக்கத்தை வந்து நம்மளோட சிந்தனை கொண்டு வரும். ஏன்னா இது பாதரசம், பாதரசத்துல இருக்கக்கூடிய சில மூலிகைகள் வந்து சூட்டிட்டு இதுக்கான பலத்தை கொடுத்து சரணை கொடுத்து இதை வந்து பக்குவத்துக்குள்ள வைத்திருக்கக்கூடிய இந்த ரசமணி. சரிங்களா? இந்த ரசமணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளவு வந்து ஒரு இது வந்து கட்டாத ரசமணி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காத ரசமணி. ஆல்ரெடி வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்க தவிர இது வந்து இன்னும் இருக்காது. சரிங்களா? ஏன்னா இது நாம எப்படி வேணாலும் வடிவமைச்சுக்கொள்ளலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி நாம எந்த மாதிரியான வடிவமைச்சு நம்ம மணியாக நம்ம பயன்படுத்திக் கொள்வோமோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி நம்ம வசதிக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ரசமணியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா நிறைய, ஏன்னா நான் சொல்லி நீங்கள் கேள்விப்படுறேன்னு சொல்றீங்களா, நீங்கள் வந்துட்டு இந்த மலைவாழ் நூல் வந்து பாருங்கள், சித்தர்கள் கட்டிய ரசமணியை பற்றி பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாதரசம். ஏன்னா பல பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரசமணின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரசத்தை பாத்தி சேர்ப்பாங்க, மீதியை பார்த்தா வெள்ளி அதிகம் சேர்த்துக்கிட்டு ரசமணின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுவும் ரசமணி, ஏன்னா அந்த ரசம் கலந்துறதுனால அந்த ரசமணின்னு சொல்லிடுறாங்க. இது முழுக்க முழுக்க பாதரசம். சரிங்களா? இது முழுக்க முழுக்க பாதரசத்தால மூலிகையை போட்டு இருக்கிறது தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது. இதுதான் இந்த ரசமணி. சரி, உங்களோட கேள்வி வேற ஏதாவது இருக்குதுங்களா? சரி, இதுதான் இந்த ரசமணி. நீங்க இந்த ரசமணியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க முழுமையா போயிட்டு நீங்க வந்து மலைவாழ் நூலோ அல்லது வந்து சித்தர்களோட காரிய நூலோ அல்லது சித்தர் ரசவாத நூல்களோ இல்லை இந்த ரசமணி சித்தர் நீங்க வந்து நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசவாதம் கொண்டு வந்துட்டாலுமே அந்த மணிகள் நிறைய கட்டியிருப்பாங்க, நவபாஷணங்கள் நிறைய வந்துருக்கும். இந்த நவபாஷணங்களை வந்து ரசவாதம் வரும்போது நவபாஷணம் வரும், நவபாஷணம் வரும்போது மணிகள் அதோட சேர்ந்து வந்துடும். இந்த நவபாஷணத்துல நாம வந்துட்டு நூல் முயற்சி தான் இந்த ரசமணி. நாம நவபாஷணம் வந்து நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த நவபாஷணத்துல வந்து இதோட ஒரு சக்தி வந்து அந்த நவபாஷணத்திலே உண்டு. அதோட கட்டும் போது இது சேர்ந்துதான் கட்டி அந்த நவபாஷணத்துக்கு வரும். சரிங்களா? அவ்வளவு ஒரு நன்மைகள் வந்து இந்த ரசமணியில உண்டு. இது ஒரிஜினல் உண்மையான ரசமணியா இருக்கணும். ஏன்னா ரசமணியெல்லாம் கீழே போட்ட உடஞ்சிடும். ஏன்னா முழுக்க முழுக்க மூலிகை போட்டு இறுக்கி வச்சிருக்கோம். உலோகம் சேர்த்தோம்னா அது உடையாது. ஏதாவது வெள்ளி ஈயம் ஏதாவது போட்டோம்னா போட்டு நம்ம ரசமணியை கட்டினோம் அப்படின்னா ஆனால் உடையாது. ஆனால் கொஞ்சம் ரசம் இருக்கும் அதில். ஆனால் அது சேர்த்து அது உலோகமும் சேர்ந்து இருக்கும். ஏன்னா வெள்ளி இருக்கும், இல்லை வெள்ளியும் இருக்கு, ஏதோ ஈயம் சேர்ந்து இருக்கும், நாகம் புத்தநாகம் ஏதாவது ஒன்று இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மணி கீழே போட்டோம்னா உடையாது. நீங்க பியூர் ரசமணி உடைஞ்சிடும். சரிங்களா?